1-8 அவங்களுக்கு வேலை கிடையாது. அப்போது ஒரு உளவுத்துறையோட வேலை, இவங்களுக்கெல்லாம் வேலை போதே இவங்க என்ன மூடில் இருக்காங்கன்றதை கணிக்கிறது தானே உளவுத்துறையோட வேலை. 2000 தொழிலாளிகள் அங்கே உட்கார்ந்துருக்கிறார்கள் இல்லையா? இந்த 2000 தொழிலாளிகளை ஆர்கனைஸ் பண்ணுறது 10 நிமிஷத்துலேயே நடக்கும்? எல்லாரும் என்ன இந்த 2000 பேர் என்ன ஒரு வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க? ஒவ்வொருவரும் பறந்து ஒரு ஏரியாவில் இருப்பாங்க. அப்போ அவங்க அவ்வளோ பேர்கிட்டையும் நானும் தொழிற்சங்கத்தில் இருந்ததுனால ஆர்கனைஸ் பண்ணுறதுனா என்னென்னா, இந்த பாருப்பா நாளைக்கு காலையில் போராட்டம் வந்துரு, ஆர்கனைஸ் பண்ணுவோமா? ஆமாம். அப்போது குறைந்தது ஒரு வார காலமாவது இந்த போராட்டத்திற்கு அவர்கள் திட்டமிட்டிருப்பார்களா? 1-8 முதல் நாம் ரிப்பன் பில்டிங் வாசலில் சென்று அமர வேண்டும் என்ற இந்த திட்டம் 10 நிமிடத்தில் எடுத்த முடிவு கிடையாது. கரெக்டா? குறைஞ்சது அந்த தொழிற்சங்கம் நடத்துகிறவங்களுக்கு தெரியும், ஒரு வாரமாவது ஆர்கனைஸ் பண்ணுங்க. பாருப்பா அவன்கிட்ட சொல்லிவிடு, நாளிலேருந்து வேலை இல்லை, விட்டிங்கன்னா அப்படியே போய் ராம்கியில் பாதி சம்பளம் கொடுப்பான், அவள் தான் வந்தேன்னா நம்ம மாநகராட்சியில் பேச்சுவார்த்தை நடத்தி ஏதாவது வாங்கலான்ட்டு அப்போ ஆர்கனைஸ் பண்ணுறாங்க இல்லையா? இதை கூட சென்ஸ் பண்ணாமல் நீங்கள் என்ன உளவுத்துறை வச்சுருக்கிறாரு அருண்?